Cauvery business பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள கோடீஸ்வரர்கள் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்து லாங் டேர்ம் கோல் இருக்கும், ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கும். சில பேருக்கு எது லாங் டேர்ம் கோல்னு தெரியாது, எது ஷார்ட் டேர்ம் கோல்னு தெரியாது, எதை வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்மாக செட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியாது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஸோ அதுக்கு வந்து குருஜி சில பேட்டர்ன்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கார். அதுக்கு தான் ஜாயின் பண்ணுறோம். லெட்ஸ் வெல்கம். ரைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதம் 21 நம்ம சேனலுடைய இயர் அண்ட் மீட் இருக்குது. அந்த மீட்டில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறதுக்கான லிங்க்கை நாங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல்சோ போஸ்ட் லிங்க் போட்டிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. 21 நம்ம எல்லாரும் சென்னையில் மீட் பண்ணும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது 2025க்கான 25 ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலான்னு ஒரு பிளானு. அந்த 25 ஸ்டாக்குங்கிறது எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் சைட்லேருந்து ஒரு 25 ஸ்டாக்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்களும் சும்மா இல்லாமல் இன்னையிலேருந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த ஒரு டாப் 25 ஸ்டாக்கை பிக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து இதை பேசும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500-600 ஸ்டாக்ஸாவது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கோம். ஸோ 2024 டிசம்பர் மாதம் 21 இதை நாம் லைவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். அதனால் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த லாங் டேர்ம் கோல் அப்படிங்கிறது ஒன்று வச்சுப்பாங்க, ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது வச்சுப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லாங் டேர்ம் கோல் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஷார்ட் டேர்ம் கோலுக்காக தான் எல்லாமே ஓடிட்டுருப்போம். நாளைக்கு இதை பண்ணணும், நாளான்னைக்கு இதை பண்ணணும், அடுத்த வருஷத்தில் இதை பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நீ என்னவா இருக்க போகிற, உன்னுடைய சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற, எவ்வளோ கார்பஸ் இருக்குன்னு நினைக்கிற அப்படின்லாம் கேட்டால் பெருசாக ஆன்சர் இருக்காது. ஸோ இதை வந்து எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது அண்ட் எப்படி ரெடி பண்ணுறது? ரைட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம குகேஷ்க்கு கங்க்ராட்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா இது ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட், யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் இன் த வேர்ல்டு. ஸோ அதனால் அவருக்கு கங்க்ராட்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகே. அண்டு இதோட என்ன அப்படின்னா, இவர்கிட்ட தான் இந்த மாதிரி ஐடியா வர எனக்கு தோணுச்சு. இதை வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் 11 வயசில் வந்து கிராண்ட் மாஸ்டர் இது டைட்டில் வாங்கினார். அப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அது கூட நெட்டில் கூட இருக்குது, எல்லாரும் போய் பார்க்கலாம். உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அந்த 11 வயசு பையன் என்ன சொன்னார்னா, நான் வேர்ல்ட்லே யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு. ஓகே. அதை நேற்று நிறைவேற்றிட்டார். ஸோ ட்ரீம் தான் மேக்ஸ் அ பர்சன். ஓகே. ஸோ அந்த ட்ரீம் தான் நமக்கு வேணும். அந்த ட்ரீம் வந்து ஹிமாலயன் சைஸில் இருக்கணும். அவ்வளோ ஈஸியாக காங்கர் பண்ணுற மாதிரி இருக்கவே கூடாது. அவர் அதை சொன்னார். 11 வயசில் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. அண்டு இன்னைக்கு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் யோசிக்க வச்சுருக்காரு. எப்படி அவர் ட்ரீமை வந்து நிறைவேற்றிருக்காருன்னு பாருங்கள். அதுதான் நம்ம பார்க்கணும் இந்த தருணத்தில். துர்பாய் அம்பானிக்கு கூட இதே இது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ட்ரீமு நீங்கள் சொல்லும் போது யார்கிட்டையாவது அது வந்து லாஃபபிளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரீமு அது இட்ஸ் நாட் ஒர்த் அ ட்ரீம் அட் ஆல் அப்படிங்க. எல்லாருமே சிரிக்கணும் கேட்டோன்னே என்னப்பா என்னவா ஆகணும் நீ நினைக்கிற அப்படின்னோடனே, நான் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கண்டு மித்தவங்களாம் சிரிக்கணுமா. ஓகே. அப்போ தான் அந்த ட்ரீம் வந்து கரெக்டான ட்ரீம் அப்படிங்கிறார் அவர் துபாய். அவர் வந்து இதில் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு அட்டெண்டர் வந்து இன்னொரு ஒர்க்கர் கேட்டப்ப, நீ என்ன வாங்கணும் ஆசைப்படுற அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பங்க்குக்கு சப்ளை பண்ணுற ரிஃபைனரி மாதிரி நானும் ஒன்று போடணும் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கண்டு எல்லாரும் சிரிச்சாங்களாம். ஆனால் அவர் சாரதுக்கு முன்னாடி அதை செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரீம் இருக்கணும். அந்த ட்ரீம் இருந்தால் தான் அது நல்லது, அதை நிறைவேற்றவே முடியும். ஓகே. அதுக்கு சர்டன் வேஸ் அண்ட் மீன்ஸ்லாம் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நான். ஓகே. நீங்கள் வந்து சாட் ஜிபிடி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸும் பண்ணியிருப்பீங்க. அது வந்து எல்லாருனாலும் பரவலாக இன்றைக்கி யூஸ் படுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய வியூவர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ் பண்ணாதவங்க இன்னிலேருந்து ஆரம்பிங்க. ஓகே. சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள். தோ அது நிறைய ரைவல்ஸ்லாம் வந்துருச்சு, நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. பர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது, தென் ஜெமினி ஏஐ இருக்குது. பட் சாட் ஜிபிடி வந்து இருக்கிறதே ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. இந்த சாட் ஜிபிடி தான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாட் ஜிபிடி எப்பொழுதுமே உங்களுக்கு அசிஸ்டன்ட். நீங்கள் கேட்குறது சொல்கிறது அத்தனையும்
செஞ்சு கொடுக்கும் உங்களுக்காக. ஆனால் இந்த ஷேரை வாங்கலாமா, இதை பற்றி ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் இதை கொடு அப்படின்னா அதனால சொல்ல முடியாது. அதுக்கு தான் நாங்களாம் இருக்கோம், நாங்கள் பண்ணிவிடுவோம் அது. ஆனால் சில சர்டன் பேசிக் திங்ஸை சாட் ஜிபிடியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை சொல்லுங்கள் சாட் ஜிபிடியை, இதுதான் என்னுடைய ஷார்ட் டேர்ம் கோல், இதுதான் என்னுடைய லாங் டேர்ம் கோல். சரி, இன்னையிலேருந்து ஒரு 20 வருஷத்தில் நான் இந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி 1 2 3 4 அப்படின்ட்டு இதுக்கு ஒரு இது கொடு. இந்த 20 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லு. இந்த ட்ரீம்லாம் எனக்கு நிறைவேறுச்சுன்னா நான் என்ன மாதிரி பொசிஷனில் இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடணும். சொன்ன சாட் ஜிபிடி ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும். லிஸ்ட்டு கொடுத்தோன்னே அப்புறமேல என்ன சொல்லணும் அப்படின்னா, சாட் ஜிபிடிட்ட இந்த ட்ரீமை நிறைவேற்றுறதுக்கு நான் என்னென்ன பாடுபடணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லணும். இதுதான் முக்கியமானது. இந்த ட்ரீம் செயல்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். அப்போ தான் அந்த ட்ரீம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஷெட்யூலை அதுக்கிட்டேருந்து வாங்கணும். அந்த ஷெட்யூல் என்ன சொல்லுதோ அந்த படி நம்ம செயல்படுத்தணும், செய்யணும். அதில் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஆனால் அது ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கும். அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஷார்ட் டேர்ம் கோலும் இருக்கலாம், இல்லாட்டா லாங் டேர்ம் கோல் கூட இருக்கலாம். நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அது ஒரு ஷெட்யூல் கொடுக்கும். ஸோ இது இதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கரியரை பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்ப்யூட்டர் இல்லாட்டா ஒரு சாட் ஜிபிடி அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக எது முக்கியமாக தோணும்? எல்லாமே நமக்கு அதில் கிடைக்கும். பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிலாம் தோணும். சரி, இதோட அதை ரிஃபைன் பண்ணி நான் சொல்கிறேன். சரி, கம்ப்யூட்டரோ இல்லாட்டா ஒரு சாட் ஜிபிடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு GIGO அப்படின்னு சொல்லுவேன். என்ன GIGOன்னா என்னென்னா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ஓகே, நம்ம நல்லது நல்லா திறமையாக கேட்கணும். நம்ம கேட்க வேண்டியதும் திறமையாக கேட்கணும். ஓகே, நம்ம கேட்குறதெல்லாம் குப்பையாக கேட்டோம்னா குப்பையாக தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அதனால உங்கள் ட்ரீமும் நல்லா இருக்கணும். அந்த என்ன மாதிரி கொஸ்டின் அதில் போடுறீங்களோ அதுவும் நல்லா யோசிச்சு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதோட அதுலேருந்து வர்ற அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டரையோ இல்லை சாட் ஜிபிடியோ ப்ளேம் பண்ண முடியாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. GIGO, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்டு. நல்ல பொருள் கொடுத்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் உங்கள் ட்ரீமும் நல்லதாக இருக்கணும், பெருசாகவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கணும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா தென் உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட்டு, இந்த சாட் ஜிபிடிலேருந்து கிடைக்கிற அவுட்புட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் அதை நிறைவேற்றணும், அதுக்காக பாடுபடணும், அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் எல்லாருமே இந்த குகேஷ் மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கே ஆரம்பிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, உடனே செயல்படுத்துங்க. இது எனி இதாக இருக்கலாம், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லாட்டா பர்சனல் லைஃப்பில் இருக்கலாம், இல்லாட்டா உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் கூட இது இருக்கலாம். அதில் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கேட்டுட்டு அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வாங்கிக்கோங்க. அதில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இது என்னால் பண்ண முடியாது, இது இப்படி தான் பண்ணணும், அது மாதிரி கூட அந்த ஷெட்யூலில் நீங்கள் திருப்பியும் அதுக்கிட்டே சொல்லி நீங்கள் அதை மாற்றி கூட வாங்கிக்கலாம். ஸோ அதை ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நீங்களும் குகேஷ் மாதிரி, இல்லாட்டா நான் கூட குகேஷ் மாதிரி என்னுடைய எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுதான் பேசிக் இது. அதாவது நம்ம எங்கே போகிறோங்கிறது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி போய் அந்த பிளேஸை ரீச் பண்ண முடியும்? அதுதான் என்னுடைய பேசிக் கொஸ்டின்ஸ். அதனால் எங்கே போகிறோங்கிறது நமக்கு கிளியராக இருக்கணும், அது எப்படி போகிறோங்கிறதுக்கு நமக்கு கிளியராக இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இதில் சொல்கிறோம் நம்ம. ஸோ சாட் ஜிபிடி ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். நம்ம ஆஸ் எ இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஆஸ் ஃபார் பர்சனல் லைஃபுக்காக இருக்கட்டும், இதை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி பயனடையலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சார். சாட் ஜிபிடி பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் அங்கே போயிட்டு நிற்கணும் அவசியம் இல்லை, அதுக்கெல்லாம் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பற்றி இது எப்படி இருக்குது அப்படின்னு சாட் ஜிபிடி கேட்டோம்னா அது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி சொல்லுது. இது இந்த ரேஷியோ நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லுது. பட் ஃபைனலாக நம்ம எப்படி சொல்கிறோமோ, நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுன்னு அதே மாதிரியான ஆன்சரை கொடுக்குது. நீங்கள் டிசிஷன் எடுக்க வேண்டியது உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்னென்னா ஃபார்வர்ட் லுக்கிங். அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை மிக்ஸ் பண்ணி சொல்லணும். ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் இருக்க போகுது, அது என்னென்ன காரணத்தினால அப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும், உங்களாலேயும் சொல்ல முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஷேர் ப்ரைஸையோ இல்லாட்டா ஷேர் மார்க்கெட்டையோ நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம். இது வந்து இன்னைக்கு சொல்லுமா சாட் ஜிபிடி அப்படின்னா டவுட்ஃபுல் தான் எனக்கு. ஏன்னா மேபி இன்னும் another 5 இயர்ஸ்லையோ இல்லாட்ட கூடிய சீக்கிரம் கூட அதை சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஹியூமன் பீயிங் அதை ரீப்ளேஸ் பண்ணுமா இந்த ஷேர் மார்க்கெட்டு கேமில் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. டெஃபினட்டாக ஒரு அட்வைசர் தேவைப்படும். அந்த அட்வைசர் வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த ஷேர் மார்க்கெட்டில் டீலிங் பண்ணவராக இருக்கணும். அப்போ அவர்கிட்ட கிடைக்கிற அனுபவத்தை வந்து எந்த சாட் ஜிபிடியும் எந்த கம்ப்யூட்டரும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே சார். நம்ம வியூவர்ஸும் அவங்க சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி அவங்களோட ட்ரீமை அதுக்கிட்ட சொல்லி அதை எப்படி ஏன்னோ அது என்ன ஷெட்யூல் கொடுக்குறதுங்கிறத ஒரு ஷார்ட்டாக நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்தா கூட நம்ம கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சூப்பர் சார். ஓகே, இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் ஆல்சோ காவேரி business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய புதிய விஷயங்களை காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11:30 மணிக்கு குருஜி கூட ஒரு இன்ட்ராக்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இன்ட்ராக்ஷனில் நிறைய விஷயங்களை டேரெக்டாக அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, அடுத்து ஒரு நல்லபடியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.